அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் இன்வர்ஸ் trigonometry சாப்டர் 4ல நெக்ஸ்ட் 5 மார்க் பார்க்குறோம். இப்போ tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to pi அப்படின்னு கொடுத்துட்டு to show that x plus y plus z is equal to x y z. ஸோ இதை நான் ப்ரூஃப் பண்ணணும்னா ஃபிஃப்த் ப்ராப்ளமை நான் ப்ரூஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபிஃப்த் ப்ராப்ளமை நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன், டைரெக்டாக இந்த ஆன்சரை எடுத்து நான் இங்கே எழுதிடுவேன். பட் நீங்கள் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த tan inverse of x plus y plus z இருக்கு இல்லையா, tan inverse of y plus tan inverse of z, ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்போசிட் இந்த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ பார்க்கலாமா, சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to pi அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் இந்த 3 வேல்யூ டேர்ம்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அது ஆல்ரெடி நான் 5th ப்ராப்ளம் வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் அப்படி பார்க்கலைன்னா எக்ஸ்பிளனேஷன் புரியுதா என்னன்னு பாருங்க. இப்போ tan inverse of x plus tan inverse of yங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். That is tan inverse of x plus y divided by 1 minus xy. So LHS is equal to 3 terms is there. So first if 2 terms we are directly substitute the formula. That is tan inverse of x plus y divided by 1 minus xy. The tan inverse of z அப்படியே வச்சுக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம், tan inverse of இதை x கன்சிடர் பண்ணிக்கிறோம், இதை y கன்சிடர் பண்ணிக்கிறோம். சேம் ஃபார்முலா. அப்ப என்ன பண்ணலாம், x plus y divided by 1 minus xy. So cross multiple, both denominator will cancel after multiplication. So x plus y plus z இங்க உள்ள நம்ம மல்டிபிள் பண்ணுவோம், இங்க உள்ள நம்ம இந்த மல்டிபிள் பண்ணுவோம், z is equal to z into. So ஃபைனலா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus xz plus yz அப்படின்ட்டு இருக்கும். இந்த ப்ராப்ளம் இந்த ஆன்சரை தான் நான் என்ன பண்ண போறேன், இங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z நான் என்னன்னு எழுதிக்கலாம், tan inverse of x plus y plus z minus xyz whole divided by 1 minus xy minus yz minus zx ஆர்டரா நான் எழுதி இருக்கிறேன் is equal to pi அப்படின்ட்டு எழுதலாம். அப்ப இதே வேல்யூ என்ன நம்மளுக்கு, x plus y plus z, அதாவது இந்த tan inverse நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். இப்ப x plus y plus z minus xyz whole divided by 1 minus xy minus yz minus zx is equal to tan pi. tan inverse வந்து என்ன அர்த்தம், 1 by tan ன்னு அர்த்தம், அது ஆப்போசிட்ல வந்தா tan pi. What is the value of tan pi? இதை நான் எப்படி எழுதிக்கலாம், sin pi by cos pi ன்னு எழுதலாமா. tan theta is sin theta by cos theta. sin pi value என்ன, all pi values are 0. cos pi value என்ன, odd pi values are -1, even pi values are +1. So cos piங்கிறது even value, sorry odd value, cos odd value. So -1, 0 by -1 0. So tan pi ஓட வேல்யூ என்ன எனக்கு 0. இந்த பக்கம் என்ன இருக்கு, x plus y plus z minus xyz whole divided by 1 minus xy minus yz minus zx. இப்போ denominator opposite side கொண்டு போலாமா, என்ன கிடைக்கும், x plus y plus z minus xyz 0 into everything 0. அவ்வளவுதான். இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது ஆப்போசிட்ல மல்டிபிளா போகும். மல்டிபிளா போச்சுன்னா 0வால எதை மல்டிபிள் பண்ணாலும் 0. அவ்வளவுதான், ப்ரூஃப் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.